வாலிப பிள்ளைகள் வாலிப பசங்களுக்கு ஒரு போபியா இருக்குது, ஒரு வியாதி, செல்ஃபி வியாதி. ஆக்சுவலா செல்ஃபிங்கிறது கொடிய காலத்துல ஒரு அடையாளமாக பவுல் எழுதுறாரு. ஒரு நாளைக்கு 10, 20, 30, 40 அவங்களே போட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் அவனே பாக்குறான், என்னடா இவ்வளவு மோசமா இருக்கும் நம்ம. அப்புறம் அவனே டெலீட் பண்றான். அப்புறம் ஃபில்டர் போட்டு எடுக்கிறான், இப்ப கொஞ்சம் நல்லா தெரியுது. இப்ப பாக்குறான், அப்புறம் அவனே டெலீட் பண்றான். இதை விட நல்லா இருக்குதா? சட்டியில இருந்தா அகப்பையில வரும். நம்ம கிட்ட என்ன இருக்கும் அதான வரும். என்னத்த அழகாக்கி என்ன பண்ண போறீங்க? இப்ப நிறைய பேர் போட்டோ அனுப்ப சொன்னா நேரா நீட்டா நல்ல சூப்பரான போட்டோ அனுப்பிடுறான். நேர்ல போய் பார்த்தோம்னா 50% தான் இருக்கும். முந்தியெல்லாம் ஹோட்டலுக்கு போனோம்னா சாப்பாடு வந்த உடனே குடும்பம் சேர்ந்து ஜோமன் வந்தானே. இப்ப வந்த உடனே குடும்பமே முன்னாடி ஜபத்துக்கு முன்னாடி இருங்க அப்படின்னு போட்டோ எடுக்குது. ஜோமன் விட மாட்டேங்குது. இருங்க அப்படின்னு போட்டோ எடுக்கிறான். போட்டோ எடுத்து நம்ம சாப்பிடறதுக்குள்ள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கோம், Facebookல. நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள அவர் போன் பண்றாரு இன்னொருத்தர், என்ன எல்லா ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்க போல அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் ஊருக்கே வச்சு விட்டுருக்கீங்களா? நம்ம சாப்பிடறது எதுக்கு ஊருக்கு பாருங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. தற்பிரியம். வாலிப பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த கடைசி காலத்துல உங்க ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ கிடைச்சா போதும், ஆன்லைன்ல என்ன வேணாலும் இப்ப செய்ய முடியும். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி உள்ள காலம். என்ன வேணாலும் செய்யலாம். இல்லைங்க அவங்க செய்யறாங்க, அது போய் நம்ம நிரூபிக்கலாம், அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் போலீஸ்ட போய் நம்ம நிரூபிச்சு அந்த வீடியோ ரிமூவ் பண்ணி அதெல்லாம் செய்யலாம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். மன உளைச்சலுக்கு ஆளாகி அதை ரிமூவ் பண்ணி பண்றதை விட வராமல் எவ்வளவு முடியுமோ அதை மீறி வருதா அதை கத்த பார்த்துக் கொள்வார்.